வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்தி மாலா ஜெயபிரகாஷ் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு இருக்குதுங்களா? சரி, நான் பாடுகிறேன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே. குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்பினை அறுத்து எல்லாமே பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய 9 மைய தவத்தினை மிகச் சிறப்பாக வழி நடத்தி தந்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்தி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்து, அதைத் தொடர்ந்து மார்கழி கவி. கவிகளுக்கு விளக்கம் வழங்கிட பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்தி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம் குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சிகாகோ மனவளக்கலை மன்ற இணையத்தில் இணைந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களுக்கும் காலை மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இறையருளும் குரு அருளும் சுக்குமமாக நிறைந்து இந்த அமர்வை சிறப்பிக்கட்டும். ஒரு ஆழமான 9 மைய தவத்திற்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று நாம் காணவிருக்கும் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து பாடல் அறிவிற்கேற்ற செயல். 29/12/1956 மகரிஷி எழுதிய 4 வரி கவிதை. காரணம் அறியாமல் காரியம் செய்பவன் பக்தன், காரணம் என்னவென காண முயற்சிப்போன் யோகி, காரணம் கூற முடியா எல்லை கண்டவன் முக்தன், காரணம் விளைவுகள் கண்டு செயலாற்றுவான் ஞான். ஒரு 5-6 நாட்களுக்கு முந்தி மகரிஷி பக்தி, யோகம், முக்தி, ஞானம் என்ற இதே நிலைகளுக்கு அறிவு என்ற ஒரு வார்த்தையை வைத்து அழகாக 4 வரிகள் கொடுத்திருந்தார். நாம் ஏற்கனவே பார்த்தோம். அறிவுக்கு அடிமையாவதே பக்தி, அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம், அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி, அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். இப்போ அந்த நிலைகளை உடைய மனிதர்களை பற்றி காரணம் என்ற ஒரு வார்த்தையை வைத்து அதே 4 வரிகளில் மிகவும் எளிமையாக ஆனால் ஆழமாக மகர்ஷி விளக்குகிறார். காரணம் அறியாமல் காரியம் செய்பவன் பக்தன். சோ நம்பிக்கை வழி. நம்மை விட பெரியவர்கள் சொன்ன ஒரு வழியில் அப்படியே அதை வழி வழியாக பின்பற்றி கொண்டு வருவது ஒரு பக்தனுடைய நிலை. காரணம் என்னவென காண முயற்சிப்போன் யோகி. யோகி என்பவன் சொல்லால் மட்டும் நம்பாமல் சுயமாய் சிந்தித்து தெளியக்கூடியவன். அப்போ ஏன் முன்னோர்கள் இதை கூறியிருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சி செய்து அதில் மகர்ஷி சொல்லுவாங்க, எந்த எந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவற்றிற்கேற்ப எத்தனையோ பழக்க வழக்கம் இருந்தது. தொன்று தொட்டு மனித இனம் வாழ்ந்து கண்ட அறிவு தொடராக அவ்வப்போ தெளிந்தவரை கருத்தும் நன்று தீது எனும் பிரிவில் செயலொழுக்கம் கண்டோம். நாடு காலம் இடம் பொருட்கள் உற்பத்தி கொப்ப என்றென்றும் எவ்விடத்தும் எக்காலத்திற்கும் ஏற்றதாக எக்கருத்தும் எம்முறையும் அமையாது. காலத்துக்கு ஏற்றபடி கருத்துக்களை மாற்றிக் கொள்ள வேண்டும். அன்றன்று பொருந்தும்வாறு அறிஞர்கள் தம் வாழ்வில் அறிவு விளக்கம் தருவார் என்று நலம் காண்போம் அப்படின்னு சொல்றாங்க. சோ சங்கரர் அத்வைதம்னு சொன்னாரு. அதற்கு பின் வந்த ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் என்று சொன்னார். அதற்கு பின் வந்த மத்வர் துவைதம் என்று சொன்னார்கள். எல்லாம் ஒன்றுதான், அவரவர்கள் சொன்ன விதம்தான் வேறு. அதைத்தான் மதம் என்று சொன்னவர்களின் பெயரை வைத்து மதங்கள் ஆயிற்றுன்னு சொல்லுவாங்க மகரிஷி. இப்போ அந்த சொன்ன மூவரும் ஒரே காலத்துல இருந்தாங்கன்னா நிச்சயமாக வெவ்வேறாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவரவர்களுக்கு கிடைத்த விளக்கம் வேறு வேறாக இருந்ததுனால், அவரவர்களுக்கு கிடைத்த குரு அதன் மூலம் இருந்ததுனால அவங்க யோசிச்சு அதன் மூலம் அவர்கள் கண்ட தெளிவை மக்களுக்கு உணர்த்தினார்கள். சோ எதுவுமே வேற வேற அல்ல, ஒரே பிரம்ம நிலையின் பல விளக்கங்கள் தான் மதங்களாக இன்று நமக்கு இருக்கின்றன. ஆனால் அறியாத காரணத்தால், காரணம் அறியாமல் காரியம் செய்கிறார். சோ அந்த மூலை நிலை ஒன்றுதான். அதை வேற வேற விதமாக சொல்லியிருக்காங்கிறத புரிந்து கொள்ளாமல் வேறுபாடு பாராட்டி இருப்பவன் பக்தனாக இருக்கிறான். அவனுடைய நிலை பக்தன் அப்படின்ற நிலை. அதுக்காக அது இந்த நிலையில அது ஒரு நம்பிக்கை வழி என்ற வகையில மகர்ஷி அங்க சொல்றாங்க. அப்ப காரணம் என்ன என காண முயற்சிப்போன் யோகி. மகர்ஷி கூட சிறு வயதில் கொண்ட பக்தின்னு ஒரு பாடல் சொல்றாங்க. கடவுள் தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன், கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன், கடவுள் என்று கற்சிலையை அறையில் வைத்து கதவடைத்து பூட்டியும் வைத்தேன், பின் அந்த கடவுளுக்கு பசி தீர்க்க பால் நெய் தேங்காய் கனிவகைகள் கற்சிலை முன் படைத்தேன். ஆனால்
கடவுள் நிலை அறிந்த போது, கடவுள் நிலை என்ன என்று நான் பெரியவனாகி உணர்ந்து கொண்ட பின்னர் அந்த செய்கையெல்லாம் சிறு பிள்ளை விளையாட்டாக கண்டு கொண்டேன்றாங்க. அப்போ பக்தன் என்ற நிலையிலிருந்து யோகி என்ற நிலைக்கு வளர வேண்டும். எப்படி? சிந்தனையை உயர்த்தி. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய்வன. முருகனை சிந்தனை செய்தாலே தீவினை அகன்றிடுமா? சந்ததம் மூவாசை சகதியில் உழன்றனை சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை. அப்ப எனக்கு துன்பம் வந்ததுக்கு காரணம் என்ன? அந்த மூவாசை சகதியில மாட்டிக்கிட்டேன். சமரச சன்மார்க்க எல்லோரும் ஒன்றுதான், இடமும் நான் ஒழுக்கமாக அன்பு கருணை பாராட்ட வேண்டும், எல்லோரையும் சமமாக இருக்க வேண்டும் என்ற அந்த சன்மார்க்க நெறியை மறந்ததனால எனக்கு துன்பங்கள் வந்தது. அப்ப சிந்தனை செய் மனமே அப்படின்னு ஒரு பாடல் கொடுக்குறாங்க. நம்ம எப்படி பாடுறோம்? அத முருகன் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு பாடலாக பாடுகிறோம் ஒழிய அதற்குள்ளே இருக்கக்கூடிய கருத்தை ஆழ்ந்து சிந்திப்பதில்லை. அப்போ பக்தன் என்ற நிலையிலிருந்து யோகி என்ற நிலைக்கு உயர வேண்டும். காரணம் கூற முடியா எல்லை கண்டவன் முக்தன் சொல்றான். இப்ப முக்தன் என்பவன் யான்? அறிவை அறிந்தால் அது முக்தி. அப்ப அறிவு எப்படி இருக்கிறது? எல்லையற்றதாக இருக்கிறது. ஆதி என்ற வெளியினிலே அணுயவ்வாறு அவதரித்ததென்று அறிய போனாரெல்லாம் ஆதியாம் நிலையடைந்தார். இந்த ஆராய்ச்சி பண்ண பண்ண ஆதியாகவே மாறிவிட்டார். சுத்த வெளின்னு தவம் பண்றோம், சுத்த வெளியாகவே மாறி விடுகிறோம். ஒரு ஆழ்ந்த உறக்கம் இருக்கும், அதுல இருந்து விழிக்கிறோம். அந்த ஆழ்ந்த உறக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சொல்ல தெரியல. அப்ப ஆதியாம் நிலையடைந்தார், அறிவு அங்கு ஏது? அதுவாகவே மாறிவிட்ட பின்னர் அங்கே அறிவு என்ற இயக்கமே இல்லை. அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்பார். சோ அது எப்படி இருந்தது என்று யூகித்து தான் சொல்ல முடியுமே ஒழிய அந்த அனுபவம் நமக்குள்ளே பதிவாகி விடுகிறது. ஆனா அதை எடுத்து சொல்ல முடியாது. ஆதியே அணுவான காரணத்தை அறிஞரெல்லாம் விளக்காதது இதனால் என்று ஆதிநிலை அணுநிலை. சோ நான் 2 நிலையிலும் இருந்து அதற்கு விளக்கம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி மகர்ஷி சொல்றாங்க. அப்ப முக்தன் என்பவன் யார் என்றால் காரணம் கூற முடியாத எல்லை, அந்த அறிவை அறிந்தவன். எல்லாம் எப்படி இருக்கிறது, எங்கிருந்து வந்தது, அதனுடைய மூலம் என்ன, அந்த மூலம் எவ்வாறு இருக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, அந்த மூலத்தை எவ்வாறு அடைவது என்பதை அந்த காரணம் கூற முடியாத எல்லையை கண்டவன் அவன் முக்தன். காரணம் விளைவுகள் கண்டு செயலாற்றுவான் ஞானி. இப்போ ஞானி என்பவன் யார்? ஃபர்ஸ்ட் பக்தன்ல இருந்து விளக்கம் பெற்று ஆராய்ச்சி செய்து யோகியாக வேண்டும். பின் அந்த யோக நிலையிலிருந்து அந்த எல்லையை உணர வேண்டும். தியானம் செய்து அகத்தவம் செய்து அகத்தாராய்ச்சி செய்து அந்த வினைகளை எல்லாம் கழித்து கொண்டு அந்த வெளியோடு நம்மை இணைத்து தவம் ஆற்றி அந்த எல்லையற்ற பெருவெளியை உணர்வாக பெற வேண்டும். ஆனா உணர்ந்த பின்ன நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க, அதுலயே இதுவாகி அதனோடு ஒன்றி அப்படியே போயிடுறாங்க. அப்படி இல்லாமல் ஞானி என்பவன் யார் என்றால் அதை விளக்கி சொல்வோன். அதான் சொல்றாங்க, ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்று நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப காரணம் விளைவில் கண்டு செயலாற்றுவான் ஞானி. கடமையில் வாழ்பவர் கடவுளை நாடுவார், கடவுளை அறிந்தவர் கடமையில் வாழ்வார். கர்மயோகம்னு சொல்றாங்க மகர்ஷி. கர்மயோகம் என்றால் என்ன? நன்றி உணர்வு, விளைவறிந்த விழிப்பு நிலை. சோ அந்த விளைவை அறிந்து அதற்கேற்ப செயலை செய்வதுதான் கர்மயோகம். அந்த மாதிரியான ஒரு யோக வாழ்க்கையை வாழ்பவன் தான் ஞானி. கடவுள் என படுபவனே மனிதனான். கடவுளாக இருக்கிறவன் தான் மனிதனாக வந்திருக்கான் பரிணாம வளர்ச்சியில. கருத்து இயங்கி கருத்தை அறிந்து அந்த அறிவை இயக்கம் பெற்று அந்த அறிவை அறிந்து அறிவு உயர்ந்து கருத்து அறிந்தான். அந்த அறிவு உயர்ந்து இறைநிலை வரைக்கும் உயர்ந்து அந்த அறிவையே அறிந்து கொண்டான். கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான். பார்க்கக்கூடிய எல்லாவற்றையுமே கடவுளாக பார்க்க உணர்ந்து விட்டான். காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான். தானும் அந்த கடவுள்தான் என்பதை உணர்ந்து கொண்டான். கடவுள் நிலை அறிந்தவனே அறியாதோர்க்கு கருத்துணர்த்தும் நூல்கள் பல எழுதி வைத்தான். கடவுள் நிலையதனை வெளியாய் காட்டும் கடமையே சிறந்ததென கொண்டான் ஞானி. அப்ப ஞானி என்பவர்
இந்த கடவுள் நிலையை உணர்ந்தது மட்டுமல்லாமல், விளக்கம் பெற்றது மட்டுமல்லாமல், விளக்கம் பெறாதவர்களுக்கு விளக்கி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கடமையை, செயலுக்கேற்ற விளைவை உணர்ந்து அதன்படி நடக்கின்ற அந்த ஒரு நிலையை கொண்டவரை தான் ஞானி அப்படின்னு சொல்றாங்க. சோ அறிவை வைத்து ஒரு 4 வரிகள், அது அந்த நிலையை சொல்கிறது. அந்த நிலையை உடைய மனிதர்களை பற்றி காரணத்தை வைத்து அதை அறிந்து, காரணம் அறியாமல் காரணம் என்னவென காண முயற்சி செய்து காரணம் கூற முடியா எல்லையை கண்டு, பின் அந்த காரணம் விளைவுகள் கண்டு செயலாற்றுபவர்களாக, ஞானிகளாக ஒவ்வொருவரும் உயர வேண்டும் என்ற ஒரு அற்புதமான 4 வரிகளிலே பக்தன், யோகி, முக்தன், ஞானி என்பதற்கு எளிமையான விளக்கங்களை மகர்ஷி அவங்க கொடுத்திருக்காங்க. இப்போ திருப்பாவையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல் 14வது. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடியலோர் எம்பாவாய். மகரிஷி கொடுத்த 4 வரி பாடல்களை பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த அர்த்தத்தை பார்க்கும் பொழுது, திருப்பாவை பாடல் ஒரு அற்புதமான தமிழ், நல்ல ஒரு ஆழ்ந்த சங்க தமிழாக இருந்த போதும் பக்தி யோகமாகவே தோன்றுகிறது. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான். மேலோட்டமான இதனுடைய அர்த்தங்களை பார்ப்போம். உங்கள் புழக்கடைனா உங்களுடைய கொல்லைப்புறத்தில், உங்கள் வீட்டு கொல்லைப்புறத்தில் தோட்டத்து வாவியுள் இருக்கக்கூடிய தோட்டத்தில் உள்ள ஒரு சிறிய குளம் அல்லது குட்டை என்று சொல்லலாம், தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடத்தை வாவி என்று சொல்வார்கள். அங்கே செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து, செங்கழுநீர் பூ, தாமரை என்று சொல்லலாம். சோ அது வாய் நெகிழ்ந்துன்னா மெதுவா அது திறக்கிறது. ஆம்பல் வாய் கூம்பினகான், ஆம்பல் என்ற மலர் அதாவது அல்லி, வாய் கூம்பினகான் என்றால் வாய் மூடுகிறது. எப்பொழுது தாமரை மலரும்? சூரியனை பார்த்து தாமரை மலரும், சந்திரனை பார்த்து அல்லி மலரும். சோ இங்க அல்லி கூம்பிடுத்து அப்படின்னா சந்திரன் போயிடுத்து, அப்போ தாமரை மலர்கிறது என்றால் சூரியன் வந்து விட்டது. அப்ப விடியல் நேரம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக இந்த 2 வரிகளில் உங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள ஒரு குளத்தில் தாமரை மெதுவாக தன்னுடைய இதழ்களை திறக்கிறது, அல்லி தன்னுடைய வாயை மூடிக்கொள்கிறது. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர், செங்கல் பொடி என்றால் செந்நிற வண்ணம். செங்கலை அந்த காலத்துல அந்த துணிகளுக்கு அந்த சிகப்பு சாயம் பூச வேண்டும் என்றால் செங்கலை பொடி செய்து நீரில் கரைத்து அதில் வெள்ளை துணியை நினைத்து பிழிந்து அதை உடுத்தி கொள்வார்கள். கூரை என்றால் ஆடை, செங்கல் பொடி கூரை. இப்ப செந்நிற ஆடையை வெண்பல் தரித்த வெண்பல், பற்கள் வெண்மையாக உடையவர்கள். தவத்தவர் என்றால் தவசீலர்கள், தவத்தில் சிறந்தவர்கள். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார், தங்களுடைய கோவில்களுக்கு. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல மதத்தலுடைய துறவிகளையும் சேர்த்து சொல்றாங்க. சோ அந்தந்த மதத்தவர்கள் அந்தந்த அவரவர்களுடைய கோவிலுக்கு போறாங்க. எப்ப கோவிலுக்கு போவாங்க? விடிய காலையில. சங்கிடுவான் என்றால், சங்கு என்றால் இங்கே சாவி என்று பொருள். சோ தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான், அவரவர்களுடைய கோயில்களை திறப்பதற்காக போதந்தார், போகிறார்கள். அப்ப விடியற்காலை நேரம் என்பதை சொல்வதற்காக இந்த 4 வரிகளையும் சொல்றாங்க. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், எங்களை எல்லாம் வந்து எழுப்புறேன்னு நீ நேத்து சொன்ன, எங்களை முன்னம் வந்து நீ முன்னாடியே எழுந்து வந்து எங்களை எல்லாம் எழுப்புறேன்னு நேத்திக்கு சொன்ன. நங்காய், நல்ல பெண்ணே, நல்ல மங்கையே, எழுந்திரா, எழுந்திருக்க மாட்டியா? நானாதாய், உனக்கு வெட்கம் இல்லையா? நேத்தி வந்து நான் எழுப்புறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ தூங்கி கொண்டிருக்கிறாயே. நானாதாய், வெட்கம் இல்லையா உனக்கு? நாவுடையாய், நல்ல பேச்சு மட்டும் நீ பேசுற, நல்ல பேச்சை உடையவளாக இருக்கிறாய், ஆனால் செயலில் அது இல்லை.
சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். அப்போ சங்கையும் சக்கரத்தையும் தன்னுடைய விரிந்த கைகளில் உடைய பங்கையக் கண்ணானை, தாமரை போன்ற கண்ணை உடையவனை பாடேலோர் எம்பாவாய், பாட வேண்டாமா, அப்போ எழுந்து வா. 6வது பாடலில் இருந்து 15வது பாடல் வரையும் பெண்ணை எழுப்புவதாகவே அந்த பாடல்கள் அமைந்துள்ளன. பெண் என்பவள் ஒரு பேதை அப்படின்னு சொல்லலாம். அப்ப அறியாமை, துயிலுறக்கத்தில் இருக்கிறாள் அப்படின்னா அறியாமை என்ற உறக்கத்தில் இருக்கிற அந்த மனதை எழுப்புவதாக அமைந்துள்ள பாடலாக நாம் இந்த திருப்பாவையை கொள்ளலாம். அப்படி எழுப்பும் பொழுது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, துறவிகள் தங்கள் திருக்கோவில் அப்படின்னா அவர்கள் அந்த தவம் செய்யக்கூடிய நேரம், விடிய காலை நேரம்தான் அந்த தவ சீலர்கள் தங்கள் திருக்கோவில், உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம். சோ தங்கள் திருக்கோயில், தங்களுடைய அந்த மன கோயிலை திறந்து, அங்கு அதுக்கு ஒரு சாவி போட்டு திறந்து என்றால் என்ன, அங்கே நாம் அந்த இறைநிலையை உணரக்கூடிய, தன்னை உள்ளே என்று சொல்லக்கூடிய உள்ளே தன்னை கடந்து அந்த காணக்கூடிய அந்த வேலையை, அந்த தவங்களை செய்கிறார்கள் அந்த நேரம் அப்படின்னு நம்ம கொள்ளலாம். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நான் உடையாய். சோ பெரும்பாலும் நம்ம கூட பார்த்தோம்னா சொல்லுவோம், அதை செய்வோம் இதை செய்வோம் என்று. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு திருவள்ளுவர் கூட ஒரு ஸ்டாம்ப் கொடுத்துட்டார். அப்போ பேச்சு வன்மை நிறைய இருக்கு. எல்லாம் செய்துறோம் அப்படி இப்படின்னு சொல்லுவோம், ஆனா செய்யறோமா அப்படின்னா இல்லை. அப்ப அறியாமையில் நாம மயங்கி கிடக்கிறோம். அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த இறைநிலை எப்படி இருக்கிறது என்றால் சங்காகவும் சக்கரமாகவும் ஒலியாகவும் அந்த சுழற்சியாகவும் இயக்கமாகவும் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறது. நாராயணனை காக்கும் கடவுள்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாவற்றையும் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைநிலையை உணர வேண்டும், அதனுடைய பெருமையை பாட வேண்டும், அதோடு ஒன்ற வேண்டும். இப்ப அதற்கு நீ எழுந்திருக்கணும். வெறும் வாய் பேச்சு மட்டும் போராது, கொஞ்சம் வெட்கப்படு, உன்னுடைய அறியாமையிலிருந்து எழுந்து வா என்று கூறுவதாகவும் நாம் இதற்கு பொருள் கொள்ளலாம். சோ அந்த வகையிலே வெறும் கருத்தை அறியாமல் பின்பற்றுவதை காட்டிலும் அந்த இறைநிலையை உணர்ந்து அதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் நன்கு அறிந்து அதோடு ஒன்றி அதற்கு பிறகு ஒழுக்கமாக வாழ்வதே, அதை மற்றவர்களுக்கு எடுத்து கூறி விளைவறிந்த விழிப்பு நிலையில் வாழ்வதே ஒரு சிறந்த ஞானி. அதுவே வினை பதிவுகளை தீர்த்து நம்மை எல்லாம் முக்தி என்ற பாதைக்கு அழைத்து செல்லும், பிறவி தொடரை நீக்கும் என்ற வகையிலே இந்த மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து பாடலுக்கும் திருப்பாவை பாடலுக்கும் விளக்கம் தர வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிந்தனை இதோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமை. தொடர்ந்து சிறப்பாக மகான் கவிக்கும் மார்கழி கவிக்கும் விளக்கம் வழங்கி வந்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஞானாசிரியர் அறமெழுதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, அருமை. தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல், பிரம்மஞான கவி மற்றும் உலக நல வாழ்த்து பாட அன்பர்களை அன்போடு அழைத்து அமைகிறோம். வாழ்க வளமுடன். பாடுங்கம்மா, பாடுங்க. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி
நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் பார் முழுதும் முழுவதும் உணவு நீர் பொது வாழ்க்கை பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் மொழித்து உண்மையொன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாடுங்க பாடுங்க. பிரம்மஞான கை பாருங்க. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதிர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன் ஐயா. பாடுங்க. உலக நல வாழ்த்து. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல்ல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.